வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் கிளாஸ். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலி வச்சுங்க, ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வணக்கலாங்க. தோலெல்லாம் சுருங்கின வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. முழு கத்திரிக்காயை போடணுங்க. 4ஆக கட் பண்ணி முழு கத்திரிக்காயை போட்டு இது வெந்த பிறகு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ வேற ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டு பேஸ்ட்டுக்கு தயார் பண்ணிடலாங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதிலே 7 செல் பூண்டுங்க. வெங்காயம் வணங்குற வரைக்கும் பூண்டு போட்டுக்கலாங்க. இதோட பூண்டு 2 துண்டு இஞ்சி துண்டுங்க, அதையும் நல்லா வணக்கலாம். தக்காளி வந்துங்க, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டிருக்குங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கலாங்க. நல்லா வணங்குற பிறகு இறக்கி வச்சு ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் வெந்த இதுலேயேங்க வாணலி வச்சு கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கலாங்க. புளிக்குழம்புக்கு எப்போ வெந்தயம் போடணுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வணங்கின பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வணங்கின பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துங்க இதில் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இதோட எண்ணெய் கத்திரிக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கலாங்க. எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. லைட்டாக தான் இது பண்ண எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். வாழ்க வளமுடன்.